யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பகுதியில் பழுதடைந்த ஓர் அரச பேருந்தை அப்பகுதி மக்கள் பல மைல்களுக்கு தள்ளிக்கொண்டு சென்ற சம்பவம் சமூக வலைதளங்களிலும் மக்கள் மத்தியிலும் தற்போது பேசுபொருளாகி உள்ளது. மக்களின் அன்றாட போக்குவரத்து அவலத்தை இச்சம்பவம் மீண்டும் ஒருமுறை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளது. நேற்று அதிகாலை வேளையில் வடமராட்சி கிழக்கு கேவில் பகுதியிலிருந்து பருத்தித்துறை நோக்கி புறப்பட்ட அரச பேருந்து மருதன்கேணி பகுதியில் முதலில் பழுதடைந்தது. பழுது நீக்கப்பட்டு மீண்டும் பயணத்தை தொடங்கிய பேருந்து இடைநடுவில் மீண்டும் நின்று போனது. மாலை வேளையில் பருத்தித்துறையிலிருந்து அதிகளவான பயணிகளை ஏற்றிக்கொண்டு கேவில் நோக்கி புறப்பட்ட அதே பேருந்து நாகர்கோவில் பகுதியில் மீண்டும் பழுதடைந்து சேவை செய்ய முடியாமல் நின்றுவிட்டது. இதன் காரணமாக கூடாரப்பூ முதல் கேவில் வளையிலான தூரத்துக்கு செல்ல வேண்டிய பயணிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். குறிப்பாக இரவில் குழந்தைகளுடன் பலர் வீதியில் தவிக்கும் நிலை ஏற்பட்டது மிகவும் வேதனையான காட்சியாக இருந்தது. வடமராட்சி கிழக்கு மக்கள் நீண்ட காலமாகவே தமது பகுதிக்கு தரமான தடையற்ற அரச பேருந்து சேவையை வழங்குமாறு பல சந்தர்ப்பங்களில் குறிப்பாக ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் போன்ற தளங்களில் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். எனினும் அவர்களின் இந்த நியாயமான கோரிக்கை இன்று வரை தீர்க்கப்படாமல் உள்ளது. தற்போதைய இந்த அவல நிலையை கருத்தில் கொண்டு சிரமமின்றி சேவையில் ஈடுபடக்கூடிய நல்ல தரமான ஓர் அரச பேருந்தை தமது பகுதிக்கு உடனடியாக சேவையில் ஈடுபடுத்த வேண்டும் என்று வடமராட்சி கிழக்கு மக்கள் மீண்டும் வலியுறுத்தி கோரிக்கை விடுத்துள்ளனர்.